ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அதாவது பிபிடி. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம கோர்ஸ் ஓவர்வியூ, ஸ்கோப், கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் செக்டார்ஸ், எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படும், உங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் அண்ட் சேலரி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கல் தெரப்பி அண்ட் ரீஹபிலிட்டேஷன்ஸ் மூலமாக பேஷண்ட்ஸோட ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ், இன்ஜூரிஸ் அண்ட் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பற்றி தான் படிப்பாங்க. இதோட ஸ்கோப் எதுலெல்லாம் இருக்கும்னா மஸ்குலர் ஸ்கெலட்டல் ஃபிசியோதெரப்பி, நியூரோலஜிக்கல் ஃபிசியோதெரப்பி, கார்டியோவஸ்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபிசியோதெரப்பிலெல்லாம் இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து அதில் மினிமம் 45% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸ், 4 இயர்ஸ் அகாடமிக் ஸ்டடீஸ் இருக்கும் அண்ட் 6 மந்த் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜை பொறுத்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேரி ஆகலாம். ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதுவே அதர் கேட்டகரியாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனுக்கு 18,000 ஸ்காலர்ஷிப் வரும். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸில் உங்களுக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோமெக்கானிக்ஸ்னு எல்லாமே கவர் ஆகும். செகண்ட் இயர் சிலபஸில் நீங்கள் ஃபிசியோதெரப்பி, டெக்னிக்ஸ், கைன்சியாலஜி அண்ட் பேத்தாலஜி பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. தேர்ட் இயர் சிலபஸில் நீங்கள் நியூராலஜி, கார்டியோவஸ்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபிசியோதெரப்பி பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. ஃபோர்த் இயர் சிலபஸில் உங்களுக்கு ஆர்த்தோபெடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்லலாம் இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியோதெரப்பி பற்றின நாலேஜும், மேனுவல் தெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு மெயினாக இருக்கணும். நீங்கள் எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸில் ஒர்க் பண்ணலாம்னா ஃபிசியோதெரபிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், எஜுகேட்டர், ரீஹபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ப்ரைவேட் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஃப்ரெஷருக்கான சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் மினிமம் 15 LPAக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 8489981110 அப்படிங்கிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு எந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.